Lord. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 74:3 வசனம். நெடுங்காலமாக பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு ஜெபமாக நான் பார்க்கிறேன். நெடுங்காலமாய் பாலாய் கிடந்த ஸ்தலங்களிலே கர்த்தாவே நீர் எழுந்தருளுங்க என்கிற ஒரு ஜெபம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாலாய் கிடக்கிற ஸ்தலத்திலே என் கர்த்தர் எழுந்தருள விரும்புகிறார். பாலாய் கிடக்கிறது என்றால் ஒன்றுமே இல்லாததை குறிக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்களுடைய பார்வையில நான் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லியும் இன்னைக்கு குடும்பத்துல இருக்க வேண்டியது இல்லை, இருக்க வேண்டிய சமாதானம் இல்லை, இருக்க வேண்டிய உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, இருக்க வேண்டிய சுகம் இல்லை. ஆனால் மற்றையெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே கர்த்தர் எழுந்தருள வேண்டும். அவர் எழுந்தருளும் பொழுது எல்லா பாலாய் கிடக்கிற காரியங்களையும் ஆண்டவர் பயிர் நிலமாய் மாற்றுவார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வேலையில எந்தெந்த இடத்துல பாலாய் போனது போல இருக்கிறதோ நீங்க ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். அப்படி என்றால் என்ன? பாலாய் கிடக்கிற அந்த ஸ்தலத்துல ஆண்டவர் என் பாதம் அல்ல, மனிதர்களுடைய பாதம் அல்ல, உம்முடைய பாதம் அதிலே படட்டும். நீர் என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்குள்ளே வாரும் ஆண்டவரே, நீர் என் குடும்பத்திற்குள்ளே வாரும் ஆண்டவரே என்று நீங்க சொல்லணும். பாருங்களேன், சீஷர்கள் அன்றைக்கு படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது பெருங்காற்று பெரும் அலை வந்த பொழுது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்து அவர்களுடைய படகின் மேல் அவர் ஏறின பொழுது என்ன நடந்தது தெரியுமா? எல்லா காற்றும் கடலும் எல்லாம் அது அமைதலாய் மாறினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை என்னும் படகிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே கர்த்தராகிய இயேசு இருக்க வேண்டும். அவர் பாதம் படுகிற இடத்துல நிச்சயமாய் பயிர் நிலமாய் அது கர்த்தர் மாற்றுவார். எது நீங்க பாலாய் கிடக்கிறதாய் நினைக்கிறீர்களோ இனி ஒரு காலம் இந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்காது, இனி ஒரு காலம் இந்த இடத்துல ஆசீர்வாதம் வராது என்று யார் சொல்றாங்களோ அதே இடத்துல கர்த்தரால் வளர்ச்சியை கொடுக்க முடியும். அவர் பயிர் நிலமாய் மாற்ற முடியும். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் எழுந்தருளும், என் குடும்பத்திலே எழுந்தருளும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எழுந்தருளும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்தருளும் என்று நீங்க சொல்லுங்க. அவர் எழுந்தருளுவார், உங்களுக்காக நன்மைகளை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நீர் எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.